அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இந்த பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டா, சில விஷயங்களை உங்களோடு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாளைய தினம் ரொம்பவே அற்புதமான நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தான ஏகாதசி, இதற்கு க்ஷீராப்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைய தினம் க்ஷீராப்தி துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு ஷார்ட் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது அதாவது என்ன மலர் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இது அந்த மலரோட மொட்டுகள். இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. ஒரே ஒரு ரூபாவோட செலவில்லாத நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அந்த மலர் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இன்னொன்று இதில் இருந்தது, அது கீழே கொட்டிடுச்சு. இது இன்றைய தினம் ஏகாதசி இல்லையா, அதனால இன்றைய தினம் மலர் வைக்கலாம் விஷ்ணுமூர்த்திக்கு அப்படின்னும், இதை நாளைய தினம் வைக்கலாம் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நேற்றைய தினம் சோமவாரம், நேற்றைய தினமும் இந்த மலர் வச்சேன். இதோடு சேர்த்து இன்னொரு மலரும் வச்சேன். அது என்ன மலர், இந்த மலரை நாம வைக்கிறதுனால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு 2 ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த மலர்லாம் ஏன் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. இந்த தீபம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த தீபம். அதாவது 2-3 வருடங்களாக இந்த தீபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 33 தீபங்கள் இருக்கும். 3 + 3 6 சுக்கிர அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். நாளைய தினம் அவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்பு மிக்க நாள். இந்த முறை பௌர்ணமி நமக்கு வெள்ளிக்கிழமை வருது. அதுவும் ரொம்பவே சிறப்பு மிக்க நாள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இது இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. ஒரு ரூபாய் கூட செலவில்லாத நம்ம பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நாட்கள், இந்த க்ஷீராப்தி துவாதசி ஆகட்டும், உத்தான ஏகாதசி ஆகட்டும், வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி சேர்ந்து வருவது, செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி வருவது, இந்த மாதிரிலாம் ஒரு காம்பினேஷன் வரும் பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, அதாவது வெகு விரைவாக நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உண்டான அற்புதமான நாட்கள். இயற்கையே நமக்கு சில காம்பினேஷனோடு சில நாட்களை நமக்கு கொடுக்கும். அதனால நாம அதை மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களேன் இந்த மலர். என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை நாம் ஏற்றணும். உங்களுக்கு ஒரு டவுட் தோணும், எங்ககிட்ட இந்த மாதிரி தீபம் இல்லை, நாங்கள் என்ன செய்வது அப்படின்ற ஒரு டவுட் ஏற்படும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த தீபம்தான் ஏற்றணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி தீபத்தை வாங்கணும் அப்படின்னு நிறைய நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் வாங்கினேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெரிய அகல் கூட நீங்க எடுத்துக்கங்க. ஒரு பெரிய அகல் எடுத்து அந்த அகல்ல 33 திரிகளை தனித்தனியாக போட்டு நீங்க தீபத்தை ஏத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா 33 அகல் விளக்குகள் கூட நீங்க வச்சு ஏத்தலாம். இதை நம்ம எந்த இடத்துல ஏத்த போறோம் அப்படின்றது தான் முக்கியமானது. பாருங்க எவ்வளவு அழகழகா வண்ணங்கள். இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, நிறைய பூக்கள் நமக்கு இருக்கு. பூக்கள் நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும், பூக்கள்னு கிடையாது, எந்த விஷயமாக இருந்தாலும் சம்பந்தமில்லாத பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பூக்கள் இத்தனை ரகம் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஆனா நீங்க யாரும் அந்த வீடியோவை முழுமையா பார்த்த மாதிரி தெரியல. அது கொஞ்சம் எனக்கு குறை. ஏன்னா அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன், யாராவது ஒருத்தராவது அந்த வீடியோ அப்லோடு பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்பீங்கன்னு பார்த்தேன். யாருமே கேட்கல. சரின்னு விட்டுட்டேன். அதனால மறுபடியும் நான் இதுல சொல்றேன், பார்க்கலாம் யாரெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. அதாவது 33, இந்த 33 இருக்கிறதுனால அதற்கும் தொடர்பு உண்டு. 33 ஆமாம் 33 தான் நினைக்கிறேன், 28ன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியாக இருந்தாலும் 33 28 அந்த மாதிரி. இப்போ இந்த சாமந்தின்னு எடுத்துக்கங்களேன். இதில் ஒரு 33 மலர்கள் எடுத்துக்கணும். நாம் ஒரு கடவுளுக்கு பூஜை பண்ணணும். அந்த மாதிரி 108 மலர்கள் ஒரே நாளில் நாம் பண்ண முடியாது. அந்த மலர் கிடைக்க கிடைக்க இப்போ நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறீங்க, ஒரு ரக மலர் உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் 28 33 தெரியல, நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கும்போது கிளியராக கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அந்த மலர் கிடைச்சது ஒரு 33, அதை கொண்டு அன்றைய தினமே பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி 108 மலர்கள்
வந்து நாம் அந்த மாதிரி 33 அப்படின்னு 108 ரகங்களை வந்து சேகரித்து நாம் ஒரு தெய்வத்திற்கு பூஜை பண்ணணும். நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூடிய விரைவில் பெரிய அனுகிரகத்தோடு உங்களுக்கு நான் அந்த வீடியோவை எதற்காக பண்ணேன், அது பண்ணினா நமக்கு என்ன நடக்கும், யார் என்ன பண்ண சொன்னது, என்னென்ன மலர்களை வந்து நான் உபயோகப்படுத்தினேன், எந்தெந்த டேட்டில் என்னென்ன மலர்கள் எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா இத்தனை ரகம் மலர்கள், இந்த மலர் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது அப்போது. ஏன்னா இந்த மலர் என் கண்ணுக்கு தெம்படலை. இப்போ மறுபடியும் இந்த மலர்லாம் பார்க்கும்போது மறுபடியும் நாம் செய்யலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா 108 ரகம் மலர்கள் நான் தேடின பிறகுதான் இத்தனை மலர்கள் இருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்தா இன்னும் நிறைய மலர்கள் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, எது ஒன்றுமே தேடுதலின் பேரில் தான் நமக்கு வந்து வழி என்பது கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் வந்து நீங்கள் துளசி மாதா கிட்ட இந்த 33 தீபத்தை ஏற்றணும். இந்த தீபமே அங்கே ஏற்றுறதுக்காகத்தான் நான் வாங்கினது. 33 தீபமே உருவாக்கப்பட்டதே அதனால தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்துர் மாதத்தில் தினந்தோறும் 33 தீபம் ஏற்றுவாங்க. அதற்காகவும் நாம் பயன்படுத்திக்கலாம். எங்களால் முடியாதுங்க, அந்த மாதிரிலாம் ஏற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் சாத்துர் மாசமே முடிய போகுது நாளைய தினத்தோடு அல்லது பௌர்ணமியோடு. அதனால் நாளைய தினம் நீங்கள் இந்த 33 தீபத்தை ஏற்றினால் அவ்வளவு பலன்கள். துளசி மாதா கிட்ட ஏற்றுங்க. ஏற்றும் போது துளசி மாதா கிட்ட ஏற்றாதீங்க. ஏன்னா தீபம் இதனுடைய அனல் வந்து துளசி மாதாவுக்கு படும். அதனால் கொஞ்சம் தூரமாக ஏற்றுங்க. நாளைய தினம் நீங்கள் துளசி மாதா கிட்ட இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. துளசி கல்யாணம், துளசி பூஜை நாளைய தினம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான தனிப்பதிவு நேற்றைய தினமே உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து நாளைய தினம் வந்து பூஜை பண்ணுங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க துளசிக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு. அதில் வந்து மூலத்தோ சர்வ தீர்த்தானாம், மத்தியத்தோ சர்வ தேவதானாம், அக்ரதோ சர்வ வேதானாம், துளசி துவாம் நமஸ்துபியம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லுகின்ற ஸ்லோகம் இது. நமஸ்துளசி சர்வாக்னே புருஷோத்தம வல்லவே பசிமம் சர்வ பாப்பேயம் சர்வ சம்பத் பிரதாயிகே அப்படின்ற ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகத்தை தான் தினம்தோறும் துளசிக்கு சொல்லி நான் வந்து பூஜை பண்ணுவேன். அதனால இத்தனை நாள் நீங்க பண்ணினாலும் பண்ணலை அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைய தினம் துளசிக்கு நிச்சயமாக பூஜை பண்ணுங்க. வருவது வந்து கார்த்திகை மாதம். அதனால அந்த கார்த்திகை மாதத்துல நிச்சயமாக நீங்க வந்து துளசிக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் துளசிக்கு வந்து பூஜையை வந்து பண்ணுங்க. இதனால அளவில்லாத நன்மைகள் என்பது நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அதுல மட்டும் சந்தேகமே கிடையாது. நாளைய தினம் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றி இதில் வந்து பஞ்சுத்திரி 2 திரிகளை ஒன்றாக இணைச்சி போடுங்க. அல்லது பூத்திரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அந்த பூத்திரி ஒன்று போட்டால் போதும். அந்த மாதிரி இந்த தீபத்தை நாளைக்கு துளசி கிட்ட ஏற்றுங்க. அந்த மாதிரி ஏற்றினோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் உண்டாகும். நீங்கள் எல்லாரும் ஏற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. க்ஷீராப்தி துவாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனம் அப்படின்ற இடம் இருக்கு, கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நாளைய தினம் ரொம்பவே கோலாகலமாக இந்த துளசி வைபவம் அப்படின்றது, துளசி திருமணம் அப்படின்றது வந்து நடக்கும். அவ்வளோ தூரம்லாம் நம்மளால போக முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கிட்டேயே இந்த பூஜை பண்ணலாம். இவ்வளவு தீபம்லாம் எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னாலும் ஒரு 2 தீபமாச்சு துளசி கிட்ட நாளைய தினம் ஏற்றி வைங்க. இதனால நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் உண்டாகும். நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.